ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அரிசி ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை எங்கள் அத்தை தான் சமைச்சாங்க. எப்படி பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. 3 டம்ளர் இட்லி அரிசியை எடுத்துக்குங்க. அதை வந்து சமைக்கிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்குங்க. கிரைண்டரில் ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய், 3 டம்ளர் அரிசிக்கு ஒரு தேங்காய், நீங்கள் எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ மாவுக்கு அந்த அளவுக்கு தேங்காய் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு வரும். இப்போ நாங்கள் 3 டம்ளர் அரிசிக்கு ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டோம். கிரைண்டரில் ஃபஸ்ட்டு மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு தேங்காயை போட்டுக்குங்க. தேங்காய் போட்டு ஒரு 5-6 சுற்று வந்ததையுமே அது கூடயே வந்து இட்லி அரிசியை வந்து போட்டு அரைக்கணும். இது ரெண்டும் அரைச்சி முக்கால்வாசி அரைஞ்சதையுமே அது கூடயே உப்பு சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்குங்க. ஒரு அளவுக்கு முக்கால்வாசி அரைஞ்சதுமே போதும். ரொம்ப தருன்னு இல்லாமல் ஒரு அளவுக்கு இருக்க மாதிரி அரைச்சிக்குங்க. ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப தருப்பு இல்லாமல் மீடியமாக இருக்க மாதிரி அரைச்சிக்குங்க. அதில் ஒரு தண்ணி உரிகிற மாதிரி ஒரு காட்டன் துணியோ இல்லைன்னா ஏதோ ஒரு தண்ணி உரிகிற மாதிரி ஒரு துணியில் போட்டு அதை மூடி வச்சு அந்த தண்ணியெல்லாம் இஞ்சுற அளவுக்கு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் இஞ்சி வந்ததையுமே எடுத்து ஒரு பெரிய குண்டால் அதை நல்லா பிசைகிற அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு குண்டால் அதை போட்டுக்குங்க. இந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கணும். தண்ணி இருந்ததுன்னா உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது ஒரு இதாக இருக்காது. அதனால தண்ணி இல்லாமல் இருக்கணும். அது கூட வந்துட்டு பெரிய வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. இந்த பெரிய வெங்காயத்து கூடயே என்னென்ன போடணும்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி மட்டும் சேர்த்தா போதும். இது நீங்கள் தாளிச்செல்லாம் போட வேண்டாம், பச்சையாகவே அதை போட்டுக்குங்க. எப்படி நம்ம அதை வந்து பிசைஞ்சு சுடத்தா போகிறோம், அதனால் நீங்கள் தாளிச்செல்லாம் அதில் கொட்ட வேண்டாம். நீங்கள் நார்மலாகவே பச்சையாகவே பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இது 3ஐயும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்குங்க. எல்லாமே மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். இதையே இது நல்லா பிசைஞ்சு வந்ததையுமே நீங்கள் ஒரு வாழை இலையோ இல்லை தட்டிலையோ லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி நல்லா மொந்தமாக தட்டிக்கணும். ரொம்பவும் நைஸாக தட்டக்கூடாது. நைஸாக தட்டினீங்கன்னா மொறுன்னு வரும், அதுக்கு சாப்பிட முடியாது. கொஞ்சம் நல்லா மெதுப்பாக இருந்தால் தான், நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் பூரிக்கு எப்படி இது பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு தட்டினா போதும். கொஞ்சம் போட்டு ஒரு செகண்ட் கழித்து நீங்கள் அதை வந்து அப்படி அமுத்தி விட என்ன ஆகுன்னா நல்லா பொல்லி வரும். திருப்பி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் பூரி எப்படி சுடுவீங்களோ அதே மாதிரி தான். கொஞ்சம் நல்லா இதாகி கோல்டன் கலரில் லைட்டாக வரும்போது எடுத்துக்குங்க. இது கூட வந்து அந்த கார சட்னி வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட் இருக்கும். அந்த கார சட்னியில் தான் இந்த அரிசி ரொட்டியோட டேஸ்ட்டே இருக்குது. இந்த கார சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன்.